வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பங்களாதேஷ் இஷ்யூ தான். அதாவது நம்ம அண்டை நாடு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கு. எதனால் இந்த பிரச்சனை, எங்கே தொடங்குச்சு இந்த பிரச்சனை, ஏன் இந்த அளவுக்கு வன்முறை போகுது, அந்த வன்முறை எதுக்கு இந்தியாவுக்கு எதிராக திரும்புது, இந்த மாதிரிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது போன வருடம் ஷேக் ஹசீனா அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சுதந்திர போராட்டங்களில் கலந்துக்கிட்ட தியாகிகளுக்கு 30% பென்ஷன், அதாவது அவங்களுக்கு நிறையா சலுகைகள் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த 30% பென்ஷன் இடஒதுக்கீடு இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அங்கே மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்தை விட ஜாஸ்தி. அதாவது இடம் இருக்கிற இடத்த விட அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிங்கும்போது அது இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வேலையின்மை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது திரும்ப திரும்ப அவங்களுக்கே இது பண்ணுறது பிடிக்காம ஃபஸ்ட்டு என்னங்கிறாங்க, இந்த மாதிரி 30% இடஒதுக்கீடை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு வந்தது தான் இந்த மாணவர் அமைப்பு. மாணவர் அமைப்பு போராட்டம் பண்ணுறாங்க, மிகப்பெரிய கலவரம் நடக்குது, போலீஸார் துப்பாக்கி சூட்டில் சிலர் இறக்குறாங்க. அப்போ இந்த போராட்டம் வலுவடைந்ததை தொடர்ந்து அவங்க அறிவிக்கிறாங்க, சரி நாங்கள் இந்த ஸ்கீமை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ஏன் இந்த ஸ்கீமை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னா, மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 30% இடஒதுக்கீடும் எங்கே போகுதுன்னு கேட்டேன்னா, ஷேக் ஹசீனாவோட சொந்த கட்சியான அமாலி லீக் என்னமோ கட்சிங்க, பேர் வரல, அந்த கட்சிக்கு தான் போகுது. அந்த கட்சியோட உறுப்பினர்கள் தான் இவங்க கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பயனடைகிறாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சங்காட்டி அவங்க அதை வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரா பண்ணதுக்கப்புறமும் கலவரம் அடங்காமல் கடைசியில் ஷேக் ஹசீனா தன் உயிருக்கு பயந்து இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் அடைகிறாங்க. தஞ்சம் அடைஞ்ச உடனே அமெரிக்காவோட சப்போர்ட்னால நோபல் பரிசு பெற்ற யூனிஸ் அப்படிங்கிறவர் தலைமை ஆலோசகராக உட்கார்றாரு. நாட்டினுடைய ஆலோசகராக உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே ஷேக் ஹசீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில அடிப்படைவாத அமைப்புகளை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தடைகளை எல்லாம் உடனே இமீடியட்டாக நீக்கிறாரு. நீக்கினோடனே அந்த அமைப்பிலிருந்து சிலரை கூப்பிட்டு தனக்கு பக்கபலமாக உட்கார வச்சுக்கிட்டாரு. உட்கார வச்சதுக்கப்புறம் சில நாட்கள் அவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட விதமெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஊடகங்கள் வழியாக. இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய மிசோரம், திரிபுரா இந்த மாநிலங்களை எல்லாம் அவங்க கைப்பற்றின மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு கொண்டு போய் பாகிஸ்தான்லேயும் சீனாலேயும் கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. அப்போ இதை நம்மளும் சும்மா சரி விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் பார்த்து விட்டுட்டு சும்மா ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு விட்டுட்டாங்க. சிறுளவான கண்டனங்களை மட்டும் தெரிவிச்சுட்டு விட்டாங்க. அப்போ இந்த மாணவர் அமைப்பின் தலைவர் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவன் யூனிஸையும் எதிர்க்கிறான், இந்தியாவையும் எதிர்க்கிறான், ஷேக் ஹசீனாவை எதிர்க்கிறான். மெயினாக இந்தியாவை எதிர்க்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேக் ஹசீனாவுக்கு பாதுகாப்பு இந்தியா கொடுக்குதுங்கிறதுக்காக. அப்போ இவன் தீவிரமாக இறங்கி போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தவன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனுக்காக அவன் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கும்போது 2 மர்ம நபர்கள் இவன் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சுட்டுறாங்க தலையில். சுட்டதில் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். அவனை சிங்கப்பூர் அனுப்புகிறாங்க. சிங்கப்பூரில் போய் இருந்தவன் இறந்துட்டான். இறந்த உடனே ரிட்டன் அவன் பாடி இறந்துட்டான்னு தெரிஞ்சோடனே மீண்டும் கலவரம் தூண்டப்படுது, கலவரம் வெடிக்குது. அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷின் சிறுபான்மை இன மக்களில் ஒருவர், சாதாரண ஒரு நபரை உயிருடன் அடித்து கொன்று தூக்கிலிடப்பட்டு எரிக்கப்படுகிறார். நடு ரோட்டில் வச்சு ஒரு மரத்தில் கட்டி வச்சு எரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்க்காதீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு, வாயில் விரிக்க முடியாத ஒரு கொடுமை. அதை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. அப்படி எரிக்கிறாங்க. எரிச்ச உடனே இது இந்தியாவுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லாம் போகுது.
இது பத்தாம நாங்கள் அந்த 7 மாநிலங்களை வந்து பிடிச்சிருவோம், நாங்கள் ஆக்குப்பை பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய கண்டனங்கள் இந்தியா சைடு தெரிவிக்கிறாங்க. மீண்டும் இவங்க அந்த பாடி வருது, அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு யூனிஸ் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாரு. அழைச்சி அடக்கம் பண்ணுறாங்க. என்னமோ பெரிய தியாகி மாதிரி ஒரு போராட்டக்காரரை வந்து, போராட்டக்காரர்னு சொல்லக்கூடாது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தீவிரவாதி. அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம நாட்டுக்கு எதிராக பேசினாலே நம்ம அந்த லிஸ்ட்டுக்கு தான் கொண்டு போகணும். அதுவும் நம்ம நாட்டை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு பேசுகிறாங்கன்னா, அவங்க நட்பு நாடாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, என் வீட்டு என் இடத்த இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 இடம் நான் வச்சுருக்கேன், அந்த இடத்துல ஒரு 10 அடி இடத்துல 2 அடி இடத்த ஒருத்தர் பிடிக்க வரான்னா அவன் யார்? நமக்கு எதிரி. அப்படிங்கும்போது நம்ம இடத்த பிடிச்சிருவோம் சொன்னவனும் நமக்கு எதிரி தான். அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு எதிரின்னா நமக்கு அவன் இதுதான். அப்படிங்கும்போது அவனை வந்து பெரிய தியாகி மாதிரி மிகப்பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து, அந்த நாட்டுக்காக, நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக நிறைய பேர் பாடுபட்டவங்க வீட்டையெல்லாம் அடித்து உடச்சி, அவங்க நாட்டின் தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய ஷேக் ஹசீனாவோட அப்பா அவங்க வாழ்ந்த வீட்டை எரித்து, பத்திரிகைகளில் வந்து நியூஸ் வருதுங்கிறதுக்காக பத்திரிகை ஆஃபீஸுகளை எரித்து, இந்த மாதிரி மிகப்பெரிய கலவரங்களை பண்ணுறாங்க. பண்ணி மீண்டும் பழைய அந்த ஷேக் ஹசீனா ஆட்சி இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்களோ அதே விஷயங்கள், சிறுபான்மையினர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இந்த குற்றங்கள்லாம் ஆரம்பிச்சோன்னே இந்தியா கண்டனம் கொடுக்குது. அந்த கண்டனத்துக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்னச்சு, நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், ஆனால் இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரான இங்கே பெரிய வன்முறை இல்லைன்னு. ஆனால் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய நியூஸை பார்க்கும்போது சிறுபான்மையினர் அனைவரும் பயந்து ஒளிஞ்சுதான் இருக்காங்க. இது பார்த்தாம நம்ம இந்தியர்களும் சிலர் அங்கே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் பாதுகாப்பினர் தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் அங்கே ரொம்ப ஒரு கட்டுக்கடங்காத சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. மக்கள் அத்தனை பேரும் போராட்டம் பண்ணலைங்க. சில நபர்கள், மர்ம நபர்கள், சில தீவிரவாத அமைப்போட தொடர்பு கொண்ட நபர்கள் மட்டும்தான், அதாவது ஷேக் ஹசீனா எந்தெந்த அமைப்பை தடை பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கிறது பாகிஸ்தான் தான். அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக நம்மளுடைய நட்பு, மிகப்பெரிய நட்பு, நம்மளுடைய செல்லமாக இருந்த ஒரு நாடு நமக்கு எதிராக பேசுது அப்படின்னா அதுக்கான மெயின் காரணமே நம்மளுடைய எதிரி தான். அவங்க எதிரிக்கு எதிரி நண்பன் போயிட்டாங்க. இதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து போர் பண்ணிடுமா, உள்ள பூந்து அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க ரீதியான இது. ஆனால் அப்படி அடிக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அப்படி அடித்து எதுக்கு நம்ம பேரை நமக்கு எடுத்துக்கணும்? அவங்கள நம்ம அடிக்கணும்னாலே ஒரு தகுதி வேணுங்கிற ஒரு இது வேணும். அதாவது எல்லாரும் இந்த WWF பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜான்சினா இந்த மாதிரி ஆளுக போயிட்டு நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கூட சண்டைக்கு வந்து என்ன ஒரு இது, அதுதான் நம்மளுடைய ரேஞ்சு வேற, இந்தியாவுடைய பலம் வேற, பங்களாதேஷோட பலம் வேற. அதனால அவங்க வாய் இருக்குன்னு பேசுறாங்க, அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தேவையில்லை. அங்கே நடக்கக்கூடிய கலவரங்கள் அடங்கணும், மீண்டும் பழையபடி நிம்மதியான வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழணும். இதுக்கான வழியை தான் அரசாங்கம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அமைப்போட, அதாவது அந்த மாணவர் அமைப்போட இனியொரு நபரும் சுடப்பட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் சுட்ட நபர் இந்தியாக்காரரு, இந்தியாவிலிருந்து வந்து இந்தியாவோட அமைப்பு தான் வந்து ஒரு ஆள் அனுப்பி கொண்டுட்டுச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியன் பார்டரும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சோன்னே இந்தியா பார்டர் முழுக்க க்ளோஸ், இந்தியன் நேவி ஆர்மி ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பத்தாம அந்த 2 பேர் சுட்டு போனவங்க தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் பங்களாதேஷ் ஆர்மியும் அந்த பார்டரை வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு 2 நபர் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அதே அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா இது யார் பண்ணியிருப்பா? ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் இறந்த நபர் வந்து இந்தியாவுக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் மட்டும் எதிராக பேசலைங்க, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்க ஆலோசகருக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, அவரை எதிர்த்து நிறைய பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இது வந்து அவங்க உள்நாட்டுக்குள் நடக்கக்கூடிய சதி, அதை வந்து இந்தியா சைடு திருப்பி விடுறாங்க. இப்போவும் மீண்டும் 2 பேர்த்த சுட்டிருக்காங்க. 2 மர்ம நபர்கள் போய் இவரை இன்னொரு அவங்க அமைப்பை சேர்ந்த இன்னொரு நபர் மேலே, 42 வயதான ஒரு நபர் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அவரும் கவலைக்கிடமாக இருக்கிறதா தான் தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இதை வந்து நம்ம வந்து சும்மா இந்தியா தான் காரணம்னு அவங்க சொல்றாங்க,
நம்மளும் நம்ம நாடு இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளும் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இது ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள். நம்ம அமைப்பு பண்ற மாதிரி இருந்தால் இப்படி போய் சும்மா போய் உள்ள போய் 2 பேர்த்த சுட்டுலாம் வராதுங்க. நம்ம இந்தியன் அமைப்பு இறங்குச்சுனாலே அந்த நாடே அலல் பட்டுரும். அதனால அதை பற்றி அது இந்தியாவிலிருந்து ராதான் போச்சு அதுதான் போச்சுங்கிறத பேசுறது வேஸ்ட். சிம்பிளாக ஒரு விஷயம், அவங்க நாட்டுக்குள்ள உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த உள்நாட்டு கலவரத்துக்கு எதிரானவன் அவங்கள சுட்டுட்டு இருக்கான். இதுதான் சிம்பிளான விஷயம். இது தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் யோசிக்கணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ அரசாண்டு கொண்டு இருக்க நபர்கள் தான் யோசிக்கணும். மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மீண்டும் மீண்டும் இதே மாதிரி நிலைகள் தான் அவங்கள தொடரும். அதாவது ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட டாப்பில் இருந்தாங்க. ஜிடிபியில் நம்மளை விட டாப்பில் இருந்த பங்களாதேஷ், அதாவது நம்ம கூட இப்போதான் 6.5% 7% வளர்ந்துருக்கும். அவங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 7% இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் கீழே போனது, ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட் கலைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிலைக்கு அவங்களோட ஜிடிபி ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான். அப்போ எந்த அளவுக்கு அவங்க நாடு கீழே போயிடுச்சு, வருமானத்தில் கீழே போயிடுச்சுன்னு பார்த்துக்காங்க. இது பத்தாம ஆல்ரெடி ஷேக் ஹசீனா காலத்திலேயே பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு அவங்க நாட்டை பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் நம்ம நாடு தாங்க சுற்றி இருக்கு. அவங்களுக்கு எந்த நாட்டுக்கும் வழி கிடையாது. அதிகபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் மியான்மர் அந்த பார்டர் இருக்கு, அவ்வளோதான். மித்தபடி ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ள நம்ம மியான்மர் பார்டர் இருக்கு, அவ்வளோதான். மித்தபடி அவங்களுக்கு எல்லாமே இந்தியா நினைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அவங்களுக்கு போகிற தண்ணி, அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே இந்தியாவில இருந்து தான் போகுது. அவங்க நாட்டில் அவங்க விவசாயம் பண்ணுற அளவுக்கு இடம் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கான பொருளாதாரமும் வசதிகளோ கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க நிறைய ஐட்டங்கள் இந்தியாவிலிருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கும் இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இந்தியாவோட சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்காங்க. அதனால இதை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. அவங்களுக்கான பதில் இந்திய அரசாங்கம் கரெக்டாக தர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்கள் நடக்கக்கூடாது. அந்த கவர்மெண்ட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்தியாவுக்கு எதிராகவே எல்லாமே திருப்பிடலாம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் நினைச்சாலும் இந்தியாலையும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுத்தாங்களோ அதை விட அங்கே கொடுத்த பதிலடியை விட கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் 2 மடங்காக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.